சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். பத்திரிகையாளர் சுபேர் நம்மிடம் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ 2வது முறையாக இன்றைக்கும் விசாரணை விஜய் கிட்ட நடந்து முடிஞ்சிருக்கு. இனி அடுத்த கட்ட விசாரணை திரும்ப நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது சிபிஐ தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரியப்பட வேண்டும். ஆனால் இப்போதைக்கு விசாரணைங்கிறது நிறைவு பெற்றுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இன்னும் 2-3 மாதங்களில் நமக்கு தேர்தலை சந்திக்க போகுது தமிழ்நாடு. அப்படிங்கும்போது பிரதான அரசியல் கட்சிகள் எல்லாமே அதில் ரொம்ப மும்முரம் காட்டிட்டு வராங்க. அதுக்கான பணிகளில் அடுத்தடுத்த கட்டமாக ஈடுபட்டுட்டு வராங்க. இப்போ இப்படி சுழல வேண்டிய நேரத்தில் இப்படி சிபிஐ விசாரணை இது போன்று விஜயோடைய ஒரு பாத் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது இது பொலிட்டிக்கலாக அடுத்து எப்படி போகும்னு நம்ம பார்க்கலாம். இல்லை, இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் இவர் தமிழ்நாடு காவல்துறை போட்ட அந்த எஃப்ஐஆர்ல இவருக்கு குற்றவாளி கிடையாது. இவர் ஒரு விசாரணை சாட்சியாகத்தான் இவர் விசாரிக்கிறாங்க. இப்ப எப்படி கரூர்ல போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் எப்படி விசாரணை நடத்தி சாட்சிகளாக சேர்த்தாங்களோ அதே மாதிரி தான் இவரையும் விசாரணையில சாட்சியா சேர்க்கிறாங்க. அப்படிங்கும் போது இவரை வீட்டுல விசாரிச்சிருக்கலாம், இல்ல அவரை சென்னை இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துல விசாரிச்சிருக்கலாம். 2 முறை சம்மன் அனுப்பி 2 முறையும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்திருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு முக்கிய கட்டத்தை நோக்கி தான் அது விசாரணை போயிட்டு இருக்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. இது பொலிட்டிக்கலா எப்படின்னா, இது பாஜக விஜயை அழுத்தம் கொடுக்கறது, பாஜக ஒரு நெருக்கடியை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில தோற்றமா தெரிந்தாலும் கூட இது பொலிட்டிக்கலா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறப்ப அது பாஜகவுக்கு எதிராகத்தான் விஜயினுடைய வாக்குகள் டைவர்ட் ஆகும் அப்படிங்கிறது அவங்க புரியும். அப்படிங்கும் போது இது என்ன நரேஷன் இவங்க செட் பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறப்ப இது பாஜகவிற்கு நேரெதிரான எதிரி இன்னைக்கு திமுகவை விட டிவிகே தான். அப்ப பாஜக அதிமுகவுக்கு எதிராக விழக்கூடிய வாக்குகளை விஜயை வைத்து ஒரு பார்ட் அப்படி அவங்க டைவர்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு நரேஷனா இருக்கு. ஏன்னா இவர் சார்ஜ் ஷீட்ல இவருடைய பேர் இல்ல, இவரை இவ்வளவு தூரம் அழைக்க வேண்டாம், இத்தனை மீடியாக்களுக்கு தெரிய வேண்டாம், இவ்வளவு பரபரப்பான விசாரணை வேண்டாம், இவர் நேரடியா பண்ணிருக்க இந்த விசாரணையை இவ்வளவு ஓப்பனா பண்ண வேண்டாம். சிலர் சொல்றாங்க விஜய் கூட்டணிக்கு அழைப்பதற்காக இவங்க இந்த மாதிரியான முயற்சி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா கூட இப்படி ஓப்பனாக யாரும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டாங்க. அந்த இது கூட அரசியல் கூட தெரியாமல் பாஜக இருக்காது. அப்ப இது என்ன நடக்கிறாங்க அப்படின்னா, பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் திமுகவை விட இன்னைக்கு டிவிகே தான் அதிகமா பாதிக்கப்படுது. டிவிகே தான் அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. நேரடி எதிரி கொள்கை எதிரி டிவிகே தான், டிஎம்கே கிடையாது அப்படிங்கிற ஒரு நரேஷனை அவங்க கட்டமைக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயமா தான் நான் இதை பாக்குறேன். சரி, இது இப்ப அடுத்த கட்டமா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா இப்ப கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ஆஸ் ஆன் டேட் அது அப்படியே பேக்கடா தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகல அவங்க ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குது. அடுத்து 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அந்த மேடையில் இருப்பாங்க. அது போன்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. இன்னும் நாளை மறுநாள் பியூஷ் கோயலும் வராரு. இப்படி இவங்க ஒரு ரெகுலரா அவங்களுக்கான அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது கூட்டணிக்கு வரலாம், ஆட்சியில் பங்கு கொடுப்போம், இவ்வளோ விஷயங்களை விஜய் சொல்லியும் அந்த பக்கம் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இதுக்கு மேலேயும் இல்ல, இது மேல நகர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. விஜய் தனிச்சு தான் நிற்பாரு. இந்த 2 கூட்டணியில் ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்காத சிறு சிறு கட்சிகள் விஜயோடு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, நாம் தமிழர் டிவிக்கு 4 முனை போட்டி தான் இந்த தேர்தலில். ஆல்மோஸ்ட் என்டிஏ அவங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க. பிரதமர் வர்றப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் ஒரே மேடையில அமர வைப்பதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த மேடையில் டிவிக்கு வருவாரு அப்படிங்கறதெல்லாம் 100% நடக்காத காரியம். விஜயை பொறுத்த வரைக்கும் தனியாக நிக்க வைத்து ஓட்டுகளை பிரிப்பதுதான் விஜய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேலை. அப்ப அதைத்தான் விஜய் ஸ்ட்ராங்கா செய்வாரு. இனி கடுமையாக பாஜகவை எதிர்த்து ஒரு அரசியலை தமிழ்நாட்டுல விஜய் இனிமேல் செய்வார். செய்தாதான் அந்த வாக்குகளை இவங்க பிரிக்க முடியும். அந்த நரேஷன் தான் அவங்க செட் பண்றாங்க. ஒழிய இப்போ உள்ள களம் அப்படிங்கிறது 4 முனை களமா தான் இப்போதைக்கு இந்த தேர்தல் நகரும் அப்படிங்கறதா போற திசையை நோக்கி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நன்றி திரு சுபேர். சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.